அவர் ஒரு பொலிட்டிக்கல் லீடர். நீங்க பப்ளிக் சர்வெண்ட். உங்களோட செயல்பாடுகள் தொடர்பாக தான் அவர் அரசியல் தலைவர் பேசுறாரு. நீங்க அந்த விமர்சனத்தை கூட செய்யக்கூடாது, அவரை தண்டிக்கணும் அப்படின்ட்டுலாம் நீங்க வழக்கு போட்டீங்கன்னா பப்ளிக் சர்வீஸ்ல இருக்காத. போய் என்ன மளிகை கடை வை. போய் ஒரு போலீஸ் அதிகாரியா இருந்துகிட்டு ஒரு அரசியல் கட்சியோட தலைவரை திரள் நிதி திருடன்னு போடுறது. திருச்சியில வந்து இந்த ஏடிஎம்க்குலாம் போயிருக்கியா? ஏடிஎம்க்குலாம் போனேன்னா பொதுமக்கள் ஜாக்கிரதையா இருக்கணும்னு அந்த பீட் புக் வச்சிருப்பாங்க அங்க. பார்த்திருக்கியா? ஏதாவது இது நடந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு தெரிவிங்கன்னா. அதுல வந்து திரள் நிதி திருடர்களிடம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்னு திருச்சியில இருக்க ஏடிஎம்க்கு பூரா இது நோட்டீஸ் தெரியுமா? எவ்வளோ திமிருன்ற இருந்தாலுங்க. ஆனால் கட்டி தொங்க விடணும். எனக்கு இது சீமான் இப்போ ஃபைல் பண்ணியிருக்கிறாருல, இது மாதிரி இதை ஏன் முன்னாடியே பண்ணலன்ட்டு தான் எனக்கு வருத்தம் அவர் மேலே. அதே மாதிரி உன் கட்சிக்காரனை தூக்கிட்டு போயிட்டு பொம்பளை போலீஸை விட்டு அடி விட்றானே, அவனுக்காக நீங்கள் வழக்கு போட்டுருக்க வேணாம். திருப்பதி கண்ணன் 2 பேர் வந்து என்கிட்ட சொல்கிறாங்களே, நீ நடவடிக்கை எடுத்தியா? கேட்டேன். அப்போ அவங்க கட்சிக்காரன் பேச இல்லை பொறுமையாக பண்ணுவோம். எப்போ பொறுமையாக பண்ணுறீங்க? உன் கேஸை நீ ஒழுங்காக பண்ணல. இதையெல்லாம் சரிவர கையாண்டிருந்தால் பின்னாளில் சிக்கலை சந்திக்க நேர்ந்திருக்காது இல்லை. அவங்க அந்த நடிகையோட அந்த சிக்கல் ஏற்பட்ட போது ஒரு காம்ப்ரமைஸ் வருது இல்லையா? காம்ப்ரமைஸ் நடக்குதா? ஸ்டேஷனில் வந்து அவங்க நான் புகாரை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு எழுதி கொடுத்தாங்களா? கொடுத்தவொன்னே அதை வச்சு நீதிமன்றத்துக்கு வந்து எஃப்ஐஆர் வாஷ் பண்ணியிருந்தீங்கன்னா 10 வருஷம் கழிச்சு திமுக அதை தூக்கிட்டு வருமா? 4 வருஷமா 5 வருஷமா 10 வருஷம் இல்லை, 4 வருஷமா 5 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த இதே வழக்கு விருகம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் வந்தப்போ they entered into a compromise. அதுக்கப்புறம் she withdrew that compromise. அது வேற. ஆனால் அந்த காம்ப்ரமைஸ் வந்தவொடனே நீங்கள் எஃப்ஐஆர் வாஷ் பண்ணுறதுக்கு போயிருக்க வேணாமா? எதுக்கு அதை அலைவா வச்சிருந்தீங்க? அலட்சி என்ன ஆகிட போகுதுன்னு அது பின்னாளில் எந்த அளவுக்கு போய் நீங்கள் நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்குற அளவுக்கு கொண்டு போய் இழுத்து விட்டுச்சா?